செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் இரட்டை கொலை விவகாரத்தில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் தம்பதி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் பீகாரைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். விவரங்கள். சேலத்தில் நேற்று முதிய தம்பதி கொலை வழக்கில் வடமாநில இளைஞர் ஒருவரை தற்போது கைது செய்திருக்கின்றனர். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் எட்டிக்குட்டை தெருவைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். அவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார். வீட்டில் முன்பாக இருக்கக்கூடிய கடையை பாஸ்கரும் அவரது மனைவி வித்யாவும் கவனித்து வந்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் மளிகை கடையை திறந்துவிட்டு பாஸ்கரனும் அவரது மனைவியும் வித்யாவும் வீட்டில் இருந்துள்ளனர். மேல்மாடியில் குடியிருக்கும் அவரது இளைய மகன் தினேஷ் எதிர்ச்சியாக நேற்று கீழே இறங்கி வந்து பார்த்தபோது வீட்டினுள் பாஸ்கரும் அவரது மனைவி வித்யாவும் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த காட்சியை கண்டிருக்கிறார். உடனடியாக அவர் கூச்சலிட்டு பார்த்தவுடன் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதன் பேரில் வந்து பார்த்தபோது வித்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்தார். இதனையடுத்து உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த பாஸ்கரனை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அவர் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் தகவல் அறிந்த போலீசார் வந்து சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக மோப்பனாய் மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அவரது மூத்த மகன் ஏற்கனவே நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக தனது தந்தை மற்றும் தாயுடைய கழுத்தில் இருந்த செயின் காணவில்லை என்றும் இந்த கொலை நகைக்காக நடந்திருக்கலாம் என அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த நிலையில் அதன் பேரில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக அங்கிருந்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று பீகாரை பூர்வமாக கொண்ட சந்தோஷ் என்ற 34 வயது நபரை கைது செய்திருக்கின்றனர். இவர் ஏற்கனவே அந்த பகுதியில் தங்கி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் ஏற்கனவே கடன் தொல்லையால் தவித்து வந்ததாகவும் இந்த கடன் தொல்லையால் இந்த முதிய தம்பதி இருவரையும் நேற்று சுத்தியால் அடித்து கொலை செய்துவிட்டு அவரிடம் இருந்த 10 சவர நகையை திருடி சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை.